சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஜெபமனோம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வல்லமையுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. தேவாவியானுடைய பிரசன்னத்துக்காக நன்றி. தேவாவியான சத்திய வசனங்களை கொண்டு எங்களோடு பேசுகிறீர். இடைய இருதயம் உணர்கிறதா இருக்கட்டும், எங்களுடைய செவிகள் கவனிக்கிறதா இருக்கட்டும். சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. தகப்பனே, விதமான செய்கிறபடியால் உமக்கு நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற நன்மைகளை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். 91ஆம் சங்கீதம் முழுவதும் விசுவாசிகளுக்கு அல்லது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு என்ன நன்மைகளெல்லாம் இருக்கிறது என்பதை பற்றி பேசுகிறது. பாருங்க, பல நன்மைகள் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை பற்றி சங்கீதம் 91 பேசுகிறது. இதில் 15வது வசனத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இங்கே தேவன் சொல்லுகிறார், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். பாருங்க, தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கவனிங்க, ஜெபத்துக்கு பதில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் பாருங்க, அது விசுவாசிகளுக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மை. ரட்சிக்கப்படாதவங்களால் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண முடியாது, மெய்யான தேவனிடத்தில் ஜெபம் பண்ண முடியாது. ரட்சிக்கப்படாதவங்க மெய்யான தேவனிடத்திலிருந்து பதில்களை பெற்றுக்கொள்ள முடியாது, இல்லையா? யோவான் 9ஆம் அதிகாரத்துக்கு போங்க, 31ஆம் வசனம் பாருங்க. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். விளங்குற மாதிரி சொல்கிறேன். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை, பரிசுத்தவான்களுக்கு தேவன் செவி கொடுக்கிறார். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை. பாருங்க, நீதிமான்களுக்கு தேவன் செவி கொடுக்கிறார். ரட்சிக்கப்படாதவங்களுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தேவன் செவி கொடுக்கிறார். இருக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்களுக்கு பாருங்க, தேவன் செவி கொடுக்கிறார், பதில் கொடுக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே ரட்சிக்கப்படாதவங்க அவங்க வெளியே கிடக்கிறாங்க, கிறிஸ்துவுக்கு வெளியே கிடக்கிறாங்க, இல்லையா? அதனால தான் பாருங்க, அவரிடத்துல இயேசுவை பற்றி சொல்லி, அவருடைய அன்பை பற்றி சொல்லி, அவர்களை இந்த பாக்கியத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு ஊழியத்தை ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் தேவன் இருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. வெளியே கிடக்கிறாங்க, தொலையட்டும் அப்படின்னு விட்டுறதில்லை. பாருங்க, மனம் திரும்பாதவங்களை அவங்க நரகத்துக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுறதில்லை. அவங்களுக்காக ஜெபிக்கணும். பாருங்க, அவங்களுக்காக கர்த்தரிடத்தில் பரிந்து பேசணும். பாருங்க, அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். ஏன்னா ஒரு ஆத்மாவுடைய விலை பாருங்க தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டதாக இருக்கிறது. அகில உலகத்தையும் ஒரு தட்டில் வச்சு ஒரு ஆத்மாவை இன்னொரு தட்டில் வச்சா கர்த்தர் சொல்கிறார், இந்த ஆத்மாவுடைய வெயிட்டு தான் ஜாஸ்தின்றார். தேவனுக்கு பாருங்க மனிதர்கள் அவ்வளவு முக்கியமாக இருக்கிறாங்க. ஆகவே இந்த ரட்சிக்கப்படாதவங்க அவங்க ஜெபத்துக்கு பதில் வர போகிறதில்ல. ஆனால் நாம் அவங்களுக்காக என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். அவங்க வெளியே கிடந்து கஷ்டப்படுறாங்க பாவம், ஆனால் நாம் உள்ளே இருக்கிறோம். அவங்க ஜெபத்துக்கு பதில் வராது, ஆனால் நம்ம ஜெபத்துக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு? பதில் கொடுக்குறாரு, இல்லையா? கிறிஸ்தவ வட்டாரத்தில் பாருங்க, மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஜெபத்தை பற்றி பொதுவாக என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஜெபிச்சு வைப்போம் பிரதர், ஆண்டவர் பதில் கொடுத்தாருன்னா எடுத்துக்கிடுவோம், பதில் வரலையா அது அவருடைய சித்தம் இல்லைன்னு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பாருங்க நிறைய பேர் அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. பாருங்க, அவிசுவாசம், சந்தேகம் எல்லாம் கலந்து கிடக்குது. ஜெபத்துக்கு பதில் வரும் என்கிற நிச்சயம் அவரிடத்தில் இல்லை. ஆகவே பதில்கள் வரமாட்டேங்குது.
பாருங்கள், இப்படி தான் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய பேர் இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நிச்சயமற்ற ஒரு நிலைமை. ஜெபம் பண்ணுறோம் பிரதர், ஆண்டவர் பதில் கொடுத்தாருன்னா எடுத்துக்கிட வேண்டியதுதான். பதில் இல்லைன்னா அது அவருடைய சித்தம் இல்லைன்னு விட்டுற வேண்டியதான். அப்படி தான் பாருங்கள் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அப்படி தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிறார் என்று திட்டவட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு சித்தமானால் மறு உத்தரவு அருளி செய்வேன்னு சொல்லலை. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். பாருங்க, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று திட்டவட்டமாய் தேவன் சொல்லியிருக்கிறார். ஆகவே எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாத ரீதியில் அருமையானவர்களே, நாம் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்னுடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். பெரிய தீர்க்கதரிசியினுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரு, பெரிய அப்போஸ்தலனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரு, நம்ம ஜெபத்துக்குலாம் எங்கள் பிரதர் பதில் கொடுப்பாருன்னு சொல்லி பொதுவாக கிறிஸ்தவ வட்டாரத்தில் பாருங்கள் பேசுகிறார்கள், நினைக்கிறார்கள். அதனால் பாருங்கள், தீர்க்கதரிசி எங்கே இருக்கிறாருன்னு சொல்லி அவரை தேடி போய் அவர் வீட்டு வாசலில் காத்து கிடக்குறாங்க. ஐயா அவர் ஜெபம் பண்ணிட மாட்டாரான்னு. நான் சொல்கிறேன், அந்த ஐயா ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பாரு, உங்கள் ஜெபத்துக்கும் பதில் கொடுப்பாரு. அந்த ஐயாவை தேடி போய் நீங்கள் வீட்டு வாசலில் காத்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அறைக்கதவை பூட்டி கொண்டு ஜெபிப்பீர்களானால் வேதம் சொல்கிறது, அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா வெளியரங்கமாக என்ன செய்வார்? பலன் அளிப்பார். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நாமளே ஜெபித்து பதில் வாங்கிக்கலாம். எதுக்கு இடையில இன்னொரு ஆள்லாம் எதுக்கு வரணும்? இயேசுவே வழியாக இருக்கிறார், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அருமையானவர்களே, இன்னைக்கு தேவனிடத்தில் இயேசுவின் நாமத்தில் டைரெக்டாக போயிடலாம். இயேசுவின் ரத்த புண்ணியத்தினால டைரெக்டாக அவரிடத்துல போய் ஜெபிக்கலாம். பாருங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடன் கூட விண்ணப்பத்துடன் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிரசங்கியாருக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லலை. நீங்கள் பிரசங்கியார்கள் கூட நிறைய பிரசங்கியார் எங்களுக்கு எழுதுங்கள். ஆனால் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு எழுதாதீங்க, நீங்களே ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்வார்? கேட்பார். உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு என்ன செய்வார்? பதில் கொடுப்பார். தேவன் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். அவனை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு நிச்சயமாய் மறு உத்தரவு அருளி செய்வேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன். பாருங்கள், சென்னையில் ஜனங்கள்லாம் இந்த ஊழியக்காரங்க மேலே இந்த நாட்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் நல்ல சத்தியத்தின் வெளிச்சம் கொஞ்சம் அதிகமாய் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. ஆகவே விசுவாசிகள் கொஞ்சம் நல்ல வெளிச்சத்துக்குள்ளே வந்ததுனால இவங்களே என்ன செய்கிறாங்க? ஜெபிக்க பழகிட்டாங்க. ஆனால் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாலெலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த பத்திரிகையாகட்டும், ரேடியோ செய்தியாகட்டும், எல்லாத்துலேயுமே அந்த முடிக்கும்போது பாருங்கள், அந்த பிரசங்கியார் எங்களுக்கு எழுதுங்கள், உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி பாருங்கள், அப்படி தான் சொல்லி அட்ரஸ் எல்லாம் சொல்லி முடிப்பாங்க. ஆகவே ஒரு முறை பார்த்தீங்கன்னா, ஒரு பிரசங்கியாருடைய வீட்டு வாசலில் நிறைய பேர் காத்து கிடந்தாங்களாம். எதுக்குன்னா, ஐயா வர சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால் ஐயா ஜெபம் பண்ணுவாருன்னு சொல்லி நாங்கள் அவர் வீட்டுக்கு முன்னால் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் சொல்லிட்டு இருந்தாங்களாம். கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்கள், உள்ளேருந்து ஒரு ஆள் சொன்னானா, இன்றைக்கி ஃபாரின் விசுவாசிகளை மட்டும்தான் பார்ப்பாராம். வெளிநாட்டில் குடியிருக்கிற விசுவாசிகளை மட்டும்தான் பார்ப்பாராம். இன்றைக்கி உள்நாட்டு விசுவாசிகள் எல்லாம் என்ன செய்ய மாட்டாராம்? பார்க்க மாட்டான். அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஜெபம் பண்ண மாட்டாராம் அப்படின்னாங்களாம். அந்த ஆள் சொன்னானா. ஜனங்கள்லாம் நிறைய பேர் இப்போ ரொம்ப இலக்கரிப்பாயிட்டாங்க. ஐயோ, என்னன்னா இன்றைக்கி ஜெபம் பண்ணுவார்னு வந்தால் ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு. இதை பற்றி ஒரு பாஸ்டர் சொல்லும்போது, எதுக்கு இந்த பிரச்சனை? எதுக்கு அவர் வீட்டில் போய் காத்து கிடக்கணும்? கர்த்தரே சொல்கிறாரு, எனக்கு தெரியப்படுத்துன்னு சொல்லி அவரே எழுந்திருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. நேரடியாக அவர்கிட்ட பேசிட வேண்டியதானே, நேரடியாக அவருக்கு தெரிவிச்சிட வேண்டியதானே, நேரடியாக அவரிடத்துல ஜெபிச்சிட வேண்டியதானே. நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் பதிலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். பாருங்கள், நேற்று ரட்சிக்கப்பட்ட விசுவாசியும் ஜெபம் பண்ணலாம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணும்போது பரலோகம் அருமையானவர்களே செவி கொடுக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு பெரிய பிரசங்கியார், பிரபலமான பிரசங்கியார் சொன்னார்,
கடந்த 25 ஆண்டுகளாக நான் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் பதில் கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னார். God has answered all of my prayers in the past 25 years. பாருங்க, கடந்த 25 ஆண்டுகளாக என்னுடைய எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் வச்சிருக்கிறாரு, பதில் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி அவர் சொன்னார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. எனக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா பொதுவாக பிரசங்கியார்கள் அப்படி சொன்னதை நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஜெபம் பண்ணி வைப்போம், கர்த்தருக்கு சித்தமான செய்வார், பதிலை கொடுப்பாரு, சித்தம் இல்லைன்னா விட்டுருவார். சில நேரங்களில் எஸ்ன்னு சொல்லுவார், சில நேரங்களில் வெயிட்ன்னு சொல்லிடுவார், சில நேரங்களில் நோன்னு சொல்லிடுவார். எல்லாமே அவருடைய பதில் தான், எடுத்துக்கிற வேண்டியதுதான் அப்படின்னாங்க. கவனிங்க, இது வேதத்துக்கு பொருந்தாத காரியமாக இருக்கிறது. வாசிக்கலாம். 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14 பாருங்க. 1 யோவான் 5:14. நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். பாருங்க, சித்தத்தின்படினா எப்படி போட்டுக்கோங்க. நாம் எதையாயிலும் அவருடைய வார்த்தையின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவருடைய சித்தம் தான் அவருடைய வார்த்தை தான் சித்தம். கவனிங்க, அப்போ எதையாயிலும் வார்த்தையின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். ஒருவேளை செவி கொடுப்பாரு. சில நேரங்களில் எஸ்ன்னு சொல்லுவார், சில நேரங்களில் வெயிட்ன்னு சொல்லிடுவார், சில நேரங்களில் நோன்னு சொல்லிடுவார். அப்படிலாம் போடலைங்க. செவி கொடுக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இப்போ 15ஆம் வசனம் பாருங்க. நாம் எதை கேட்டாலும், அதாவது அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்று கொண்டோம் என்றோம். அதான் விசுவாசம், அதான் விசுவாசம். I have received what I have asked for. எதற்காக நான் ஜெபித்தேனோ, எதை நான் கர்த்தரிடத்தில் கேட்டேனோ அதை நான் பெற்றுக்கொண்டேன். ஏன்னா வசனத்தின்படி நான் கேட்டிருக்கிறேன். வசனத்தின்படி கேட்டா தேவன் எனக்கு என்ன செய்றாரு? செவி கொடுக்கிறாரு. ஆகவே நான் கேட்டதை கர்த்தர் கொடுத்துட்டாரு. அது ஆவி மண்டலத்தில் இருக்குது, அது என்னுடையது அப்படின்னு சொல்லி நாம விசுவாசத்தில் உறுதியா இருக்கலாம். என்ன அருமையா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் பாருங்க. 15ஆவது வசனம் மறுபடியும் வாசிக்கிறேன். நான் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்று கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஃபினிஷ்டு, ஐ ஹவ் ரிசீவ்டு. பாருங்க, அதே போல தான் பாருங்க, இந்த சுகத்துக்காக ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன்னு நம்ம சொல்லும்போது பாருங்க, வசனத்தின்படி ஜெபம் பண்ணுறோம் இல்லையா? வசனத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு, அதன்படி ஜெபம் பண்ணுறோம். அப்போ நமக்குள்ள ஒரு நிச்சயம் உண்டாகுது. என்ன நிச்சயம்? கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு. சரீரத்தில் இருக்கிற அறிகுறிகள் மாறாமல் இருக்கலாம், ஆனால் விசுவாசம் சொல்கிறது கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு இல்லையா? அப்போ சுகம் என்னுடையது அப்படிங்கிற ஒரு நிச்சயம் வந்து விடுகிறது. இப்போ ஸ்தோத்திரம் எழும்ப ஆரம்பிக்கிறது. ஆண்டவரே என்னை சுகமாக்கினபடியால் உமக்கு நன்றி, ஆண்டவரே என்னை சுகமாக்கினபடியால் உமக்கு நன்றி, சுகத்தை கொடுத்துட்டீங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இதுதான் அருமையான விசுவாசம். இதில் தான் அருமையானவர்கள் தேவனுடைய வல்லமை விளங்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்க. நிறைய மக்கள் பாருங்க, கர்த்தரிடத்தில் வந்து ஆண்டவரே என்னை சுகமாக்குன்னு கெஞ்சிட்டு கிடக்குறாங்க. கர்த்தர் சொல்றாரு, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே உன்னை சுகமாக்கிட்டேன், உனக்கு சுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை வார்த்தையிலையும் நான் வந்து எழுதி வச்சிட்டேன். இப்போ நீ வார்த்தையை விசுவாசித்து அதன்படி ஜெபிப்பாயானால் சாங்ஷன்டு, உனக்கு கொடுத்தாச்சு நான். இப்போ சுகம் உன்னுடையதுன்னு சொல்லி நீ உரிமை பாராட்டலாம், எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, அது உன்னுடையது என்று நீ விசுவாசிக்கலாம். அறிகுறிகள் மறையும், பலவீனங்கள் நீங்கும், சுகமும் பலனும் உன்னுடையதாக மாறும். இருக்கிறீங்களா? பாருங்க, இப்படிதான் கர்த்தரிடத்திலிருந்து நாம பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் வசனத்தை அனுப்புறாரு, நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், அதை விசுவாசிக்கிறோம், அதன்படி ஜெபிக்கிறோம், பதிலை கர்த்தரிடத்தில் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? அருமையானவர்களே பாருங்க, அப்போ அவர் காட் இஸ் எ ப்ரேயர் ஆன்சரிங் காட். நம்முடைய தேவன் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். எல்லா ஜெபங்களுக்கும் பதில் வரும் அப்படின்னு சொல்லி பாருங்க, விசுவாசிக்க வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும். காரணம், கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். தேவன் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார் என்பதற்கு பல உதாரணங்கள் வேதத்திலே நாம் பார்க்கிறோம்.
அதில் ரொம்ப பிரபலமான ஒரு உதாரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா எலியாவின் ஜெபம். எலியாவின் ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். போவோம். யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை பாருங்க. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமியின் தன் பலனை தந்தது. பாருங்க, எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினான். நல்லா கவனிங்க, சும்மா வேகா ஜெபம் பண்ணுறதில்ல. அதான் நான் சொன்னேன் இல்லையா, கேட்டு ஒப்பம் பிரதர் கர்த்தர் கொடுத்தாருன்னா ஓகேன்னு எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்படி தான் நிறைய மக்கள் கிறிஸ்தவ வட்டாரத்தில் நிச்சயமில்லாதவர்களாய் வாழுகிறார்கள். பாருங்க, பெரிய பாஸ்டர் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. நம்முடைய ஜெபங்கள்லாம் அம்பு விடுற மாதிரி இருக்கணும், டார்கெட்டை ஹிட் பண்ணுற மாதிரி. பாருங்க, டு த பாயிண்ட், கருத்தான ஜெபங்களாக இருக்கணும். எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினான் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படி ஜெபம் பண்ணும்போது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான், வானம் மழையை பொழிந்தது, பூமி பலனை தந்தது. கவனிங்க, மழை பெய்யக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுறான், மழை பெய்ய மாட்டேங்குது. அப்புறம் மழை பெய்யணும்னு ஜெபம் பண்ணுறான், மழை பெய்யுது. நல்லா கவனிங்க, இந்த 2 ஜெபத்துக்கு நடுவில் இன்னொரு விஷயமும் நடக்குது. வேதம் ரொம்ப அற்புதமான புஸ்தகம் பாருங்க. அது என்னன்னா, எலியா பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக பலிபீடத்தை கட்டி ஒரு காளை அங்கே பலியிட்டான். பலியிட்டு ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தாருன்னு சொல்லி அதையும் வாசிக்கிறோம். அப்போ 3 காரியம் நடக்குது. ஒன்று, மழை பெய்யக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுறான், மழை பெய்ய மாட்டேங்குது. அடுத்தது, வானத்திலிருந்து அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம்னு சொல்கிறான். கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பி அவன் இட்ட பலியை பாருங்க அவர் ஏற்றுக்கொள்கிறாரு. அப்புறம் மழை பெய்யணும்னு ஜெபம் பண்ணுறான், மழை பெய்யுது இல்லையா. 3 காரியங்கள். இப்போ போவோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பாருங்க, அதாவது சொல்றான், நான் சொல்லாம மழை பெய்யாது அப்படிங்கிறான். அதான் அதனுடைய அர்த்தம். நான் சொல்லாம மழை பெய்யாது. ஏன் அவ்வளோ டெஃபினட்டாக சொல்றான்னா, நல்லா கவனிங்க, ஏன் அவ்வளோ டெஃபினட்டாக சொல்றான்னா, கர்த்தர் அவன்கிட்ட சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் அப்படிங்கிறான். அப்பனா கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, என்ன செய்யாது, மழை பெய்யாது என்று சொல்லியிருக்கிறாரு. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்கிறேன், நான் சொல்லாம இனி மழை பெய்யாது. என்ன அர்த்தம்னா, இன்னி கர்த்தரை என்கிட்ட சொல்லி மழை பெய்யும்பான்னு சொன்னார்னா நான் அதை உங்களுக்கு சொல்லுவேன், அப்போ மழை பெய்யும். இப்போ என்ன சொல்லியிருக்கிறாரு, மழை பெய்யாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே நான் சொல்கிறேன், நான் சொல்லுகிற வரைக்கும் மழை என்ன செய்யாது, பெய்யாது அப்படிங்கிறான். ஏன் பாஸ்டர் மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு ஆண்டவர்? மழை பெய்யக்கூடாதுன்னு மழை சத்தம் கேட்குது இல்லையா? கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. ரொம்ப ட்ரை சீசன் வரும்போது ஆண்டவர் வானத்திலிருந்து மழை என்ன செஞ்சுறாரு, ஊத்துறாரு. கர்த்தர் இரக்கத்தின் தேவன். ஏன் மழையை பெய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு இஸ்ரவேல் மக்களுக்கு? மழையை பெய்யாதுன்னு ஏன் சொன்னாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஏன் பெய்யக்கூடாதுன்னு சொன்னார்னா, ராஜாவும் ராஜா வீட்டாரும் ஜனங்களும், இந்த ராஜா ஆகாப் இருக்கானே, அவர் பொல்லாத ராஜா பாருங்க. அவன் தாவீது மாதிரி ஒரு நல்ல ராஜா கிடையாது. அவர் பொல்லாத ராஜா. அவனும் அவனுடைய வீட்டாரும் ஜனங்களும் கர்த்தருடைய கற்பனையை விட்டு மீறி நடந்து
பாகால்களை சேவித்தார்கள், விக்கிரகங்களை பின்பற்றி போனார்கள். ஆகவே கர்த்தருடைய கோபத்துக்கும் நியாய தீர்ப்புக்கும் உள்ளானார்கள். கவனிங்க, அதனால தான் கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப ஜாக்கிரதையாய் வாழப்படுகிற ஒரு வாழ்க்கை என்பதை நான் அடிக்கடி சொல்கிறேன். இன்னைக்கு அநேக தேவனுடைய மக்கள் பாருங்க, சில காரியங்கள் என்று வரும்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை விட்டுடுறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை ரொம்ப கருத்தா கவனிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம செய்யும் போது ஆசீர்வாதம் நம்முடையதாக மாறிவிடுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம விட்டுட்டோம்னா பாருங்க, சாபத்தை நாமே வருவித்துக் கொள்கிறோம். இது கர்த்தர் சாபத்தை நம்ம மேல தூக்கி போடுறது இல்லை. ஆதாம் மேல சாபத்தை கர்த்தரா தூக்கி போட்டாரு. அப்பா, அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிடாத, சாப்பிடுகிற நாளிலே சாகவே சாவாய். அதை சாப்பிட்டு நீ உடன்படிக்கை மீறினா சாபம் உன்னை ஆண்டு கொள்ளுன்னு சொல்றாரு. ஆனா சாபம் இவனை ஆண்டு கொள்வது அவருடைய சித்தமே கிடையாது. பாருங்க, இவன் கர்த்தர் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செய்யறான், செஞ்சு சாபத்தை இவனை இழுத்து போட்டுக்கிட்டான் தலை மேல, இல்லையா? கர்த்தர் அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் நல்லவராகவே இருக்கிறார். நம்ம நல்லா இருக்கணும்ன்றது தான் அவருடைய சித்தம். ஆகவே தான் பாருங்க, அவருடைய பரிசுத்த வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் காலையிலே சொல்லுவோம், இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. நல்ல தேவன் பாருங்க. யூ மஸ்ட் அப்ரிஷியேட் காட். தேவன் நல்ல தேவன். எந்த பிரச்சனைக்கு அவர் காரணம் கிடையாது. ஏதாவது பிரச்சனைன்னா அது நம்மகிட்ட தான் இருக்குமே ஒழிய கர்த்தர்ட்ட அது இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டு போனதுனால சாபத்துக்கு உள்ளானார்கள், தேவனுடைய கோபத்துக்கும் நியாய தீர்ப்புக்கும் உள்ளானார்கள். இதை பற்றி ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்களுக்கு இதை பற்றி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்புங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 35. அவர்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்ததினால், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. வானம் அடைபட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இந்த ஸ்தலத்துக்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தங்களை தேவரீர் கிளேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல் வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்துக்கு சுதந்திரமாக கொடுத்த உமது தேசத்திலே, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, மழை பெய்ய கட்டளையிடுவீராக. கவனிச்சிங்களா என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைபட்டு மழை பெய்யாதிருக்கும் போது. மழை ஏன் பெய்ய மாட்டேங்குது? ஜனங்கள் கர்த்தரை விட்டுட்டு பாவ வாழ்க்கைக்குள்ள போயிடுறாங்க. தேவனை ஆராதிக்கிறதை விட்டுட்டு விக்கிரகங்களுக்கு பின்னால போனா அது பெரிய பாவம் பாருங்க. இந்த கர்த்தரை வணங்குவதை விட்டுட்டு பாருங்க, மனுஷன் வேற விக்கிரகங்களுக்கு பின்னால் போனான்னா அதை போல மிஸ்ஸிங் த மார்க் வேற எதுவுமே கிடையாது. அதை போல பெரிய பாவம் வேற எதுவுமே கிடையாது. கவனிங்க, ஆதாம் செய்தது அதுதான். தேவனை விட்டுட்டு பாருங்க, பிசாசு சொன்னதை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிஞ்சான். இங்க தேவனுடைய ஜனங்கள் அவருக்கு விரோதமாக பாவம் செய்ததினால் வானம் அடைபட்டது. ஆனா அதே ஜனங்கள் பாருங்க, மனம் திரும்பிட்டாங்கன்னா, மனம் திரும்பினாலே உடனே கர்த்தர் மன்னிச்சிடுறாரு. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். பாருங்க, நியாயாதிபதிகள் புஸ்தகத்தெல்லாம் வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அதாவது திரும்ப 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 இவங்க உடன்படிக்கையை மீறுகிறாங்க. தேவனும் திரும்ப 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 இவங்களை பாருங்க உணர்த்துகிறாரு, தன்னிடமாய் திருப்பிக் கொள்கிறார். கிட்டத்தட்ட 410 ஆண்டுகள் இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம், இந்த ஸ்பேன் 410 ஆண்டுகள் பாருங்க, நியாயாதிபதிகள் அரசாண்ட அந்த காலம். பல முறை பாருங்க ஜனங்கள் கர்த்தரை விட்டுட்டு போறாங்க. கர்த்தர் இவங்களை தேடி வர்றாரு. ஏதோ ஒரு நியாயாதிபதியை ஏற்படுத்துகிறாரு. அவன் மூலமா அவங்களோட பேசுகிறாரு, ஒரு தீர்க்கதரிசி மூலமா பேசுகிறாரு, அவங்கள தன் பக்கமா இழுத்துக்கொள்கிறாரு, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறாரு, அப்புறம் ஆசீர்வதிக்கிறாரு. இப்படியே போயிட்டு இருக்குது பாருங்க. திரும்ப திரும்ப இப்படி நடந்துகிட்டே இருக்கிறது. இது எதை காண்பிக்கிறது? தேவன் தம்முடைய ஜனங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு நாளும் அவங்கள விட்டு தொலைப்போன்னு சொல்லி அவர் யோசிக்கிறதே இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை. எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. நம்ம சில நேரங்களில் மிஸ் பண்ணிடுறோம், நம்ம சில நேரங்களில் பாருங்க தவறிடுறோம், இல்லையா? ஆனாலும் கர்த்தருடைய உண்மை பெரிதாக இருக்கிறது,
அவருடைய இரக்கம் பெரிதாக இருக்கிறது. நாம் நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு எல்லாரும் சொல்லுவோம், நான் நிர்மூலமாக இருப்பது தேவனுடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. முடிவில்லாத அவருடைய இரக்கங்கள் நமக்கு உண்டு. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. பாருங்க, ஆகவே இது ஏற்கனவே அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. பாவம் செய்ததினால் வானம் அடைபட்டு போனது. இப்போ 1 ராஜாக்கள் 18:1 போங்க. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நான் தேசத்தின் மேல் மழையை, எவ்வளோ இரக்கமுள்ள தேவன் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மழையை கொடுக்கலன்னா ஒரு சொட்டு தண்ணி இருக்காது. நாம் புரிந்து கொள்ளணும். கர்த்தரை நேசிக்கிறவர்களாய் மாறணும். பாருங்க, தேங்க்யூ லார்ட் ஃபார் எவ்ரி ட்ராப் ஆஃப் வாட்டர். ஆண்டவரே, ஒவ்வொரு சொட்டு தண்ணிக்காக உமக்கு நன்றி. சுவாசிக்கிற ஒவ்வொரு மூச்சு காத்துக்காக உமக்கு நன்றி. இருக்கிறீங்களா? பாருங்க, கர்த்தர் இல்லைன்னா மனுஷன் வாழவே முடியாது. எல்லா நன்மைகளும் அவரிடத்திலிருந்து வருகிறது. பாருங்க, அவர் சொல்றாரு, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறாரு. இதுக்கு இடையில பாருங்க, இந்த ஆகாப் ராஜாவுக்கு எலியா மேல பயங்கர கோபம். ஏன்னா எலியா சொல்லிவிட்டான். என்ன சொல்லிட்டான்? என்னுடைய வார்த்தையினாலே அன்று தேசத்தில் மழையே பெய்யாதுன்னு சொல்லிவிட்டான். பார்த்தீங்களா? அதனால இந்த எலியா மேல இந்த ஆகாப் ராஜாவுக்கு பயங்கரமான கோபம். பாருங்க, மழை இல்லாமல் போனதுக்கு காரணமே எலியா தான். எலியா சொன்னதுனால தான் மழை என்ன செய்யல, பெய்யலை. எவ்வளோ உணர்வு இல்லாத ஒரு ராஜா பாரு, யோசித்து பாருங்க. இவனும் இவனுடைய வீட்டாரும் ஜனங்களும் தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்து தேவனை விட்டு தூரம் போனதுனால வானம் அடைபட்டதை ஒழிய எலியா சொன்னதுனால மழை பெய்யாம போகலை. இவங்க பாவம் செய்ததுனால தான் மழை பெய்யாம போச்சு இல்லையா? அது அவனுக்கு உணர்வு வரமாட்டேங்குது. பாருங்க, ராஜா தான். ஆனால் தாவீது மாதிரி உணர்வுள்ள ஒரு ராஜாவா இல்லை. தாவீது எவ்வளோ உணர்வுள்ளவன் பாருங்க. இவன் உணர்வு கட்ட ரொம்ப மோசமானவன் பாருங்க. இஸ்ரவேலின் ராஜாக்களில் ரொம்ப பொல்லாதவனாக இருந்தான் அந்த ஆகாப். ஆகவே என்ன பண்ணா, இந்த எலியா சொன்னதுனால தான் மழை பெய்யலன்னு சொல்லி எலியாவை தேடுறான். எதுக்குன்னா எலியாவை கொல்லணும், அவனுக்கு தீர்த்து கட்டணும். இவன் சொன்னதுனால தான் மழை பெய்ய மாட்டேங்குது. என்ன ஒரு உணர்வு இல்லாத ராஜா பாருங்க. இப்போ கர்த்தர் எலியாட்ட வர்றாரு. எலியாட்ட சொல்றாரு, நீ கேரேத் ஆற்றங்கரையில் போய் அங்கே ஒளித்து கொண்டிரு அப்படின்றாரு. ஏன் ஒளியணும்? ஏன்னா அந்த பையன் தேடுறான். இந்த ராஜா சாதாரண ஆள் கிடையாதவன். தேடுறான், கண்டுபிடிச்சானா கொண்டு விடுவான். கர்த்தருடைய தீர்க்கதரிசிய எலியாவை என்ன செஞ்சிருவான், கொண்டு விடுவான். அதனால கர்த்தர் அதுக்கு முன்னாடியே வர்றாரு பாருங்க. எலியாட்ட சொல்றாரு, நீ கேரேத் ஆற்றங்கரையில் போய் ஒளிந்து கொண்டிரு அப்படிங்கிறாரு. இப்போ பாருங்க, 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம் பாருங்க. 2லேருந்தே வாசிக்கலாம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரேத் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. ஒளிஞ்சுக்கோப்பா. இந்த ராஜாவுக்கு நீ எங்க இருக்கிறன்னு தெரியக்கூடாது. பொல்லாதவன். அதனால நான் உன்னை மறைக்க விரும்புகிறேன், அவனுடைய கண்களுக்கு உன்னை காப்பாற்ற விரும்புகிறேன். அதனால நீ என்ன பண்ண, கேரேத் ஆற்றங்கரையில் போய் ஒளிஞ்சுக்கோன்றாரு. இப்போ 4வது வசனம் பாருங்க. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். மொழிபெயர்ப்பாளர்கள் நிறைய நேரங்களில் மிஸ் பண்ணிடுறாங்க. அதனால தான் மற்ற மொழிபெயர்ப்பெல்லாம் கம்பேர் பண்ணி படிக்கணும் பைபிளை. கட்டளையிடுவேன் கிடையாது, கட்டளையிட்டேன். அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. இங்கிலீஷில் விதமாக வருகிறது, ஐ ஹவ் கமாண்டட் த ரேவன்ஸ் டு ஃபீட் யூ தேர். அதாவது அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிட்டேன். எல்லாம் சொல்லுவாங்க கட்டளையிட்டேன். ப்ரொவிஷனை முதல்ல ஏற்படுத்திடுறார் பாருங்க.
ஏற்கனவே அவனுக்கு வந்து எல்லாம் கிடைக்கும்படி பாருங்க, எல்லா ஏற்பாடுகளையும் கர்த்தர் பண்ணிடுறாரு. காகங்களுக்கு கட்டளையிட்டேன் அப்படிங்கிறாரு. இப்போ 5வது வசனம், அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். 6வது வசனம், காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். நல்லா கவனிங்க, ஒரே வறட்சி, கஞ்சியும் ஊறுகாயும் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது ஊருக்குள்ள. அந்த மாதிரி நேரத்தில் பாருங்க, கர்த்தரை விசுவாசிக்கிற தேவனுடைய மனுஷன் பாருங்க, அவனுக்கு அப்பமும் இறைச்சியும், மட்டன் சாப்பாடு, ஹலோ, அப்பமும் இறைச்சியும் காகங்கள் கொண்டாந்து செய்து கொடுக்குது. கர்த்தரை விசுவாசிக்காதவர்கள், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனவர்கள் பஞ்சத்தில் அடிபட்ட வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஆனால் கர்த்தரை விசுவாசிக்கிற மனுஷன் பாருங்க, நல்ல திருப்தியா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறான். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். பாருங்க, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை விசுவாசிக்கும் போது, கர்த்தரை பாருங்க பின்பற்றும் போது, கர்த்தரை நாம் பற்றி கொள்ளும் போது உலகத்தில் பஞ்சம் இருக்கலாம், ஆனால் நமக்கு பஞ்சம் கிடையவே கிடையாது. பாருங்க, பஞ்சத்துக்கு அவர் உன்னை தப்புவிக்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே எலியா நல்ல பஞ்சமான நேரத்தில் கூட நல்ல என்ன செய்கிறாரு, கறியும் சோறும் சாப்பிடுகிறாரு. அதை கொண்டாந்து கொடுக்கறது பார்த்தீங்கன்னா, அது காக்கா கொண்டாந்து கொடுக்குது. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எந்த பறவை கறியை கொண்டாந்து கொடுக்காதோ அந்த பறவை கறியை கொண்டாந்து கொடுக்குது இல்லையா? கறியை பாருங்க பிடுங்கிட்டு போகிறதுக்கு தான் இந்த காக்காய்கள் இருக்குது இல்லையா? இந்த மட்டன் கடைகள்லாம் கொஞ்சம் பாருங்கள், அங்கே சுற்றி காக்காயாக உட்காந்துருக்கோம். ஏதாவது அவன் சில நேரங்களில் ஏதாவது போடுவான் பாருங்கள், அதை கொத்தி எடுத்துகிட்டு போகும். கிடைக்காத நமக்கு அங்கிட்ட அசந்தானே அங்கிட்ட எனக்கு கொஞ்சம் என்ன செய்யலாம், எடுத்துகிட்டு போயிடலாமே. அப்படிப்பட்ட பறவை பாருங்க. ஆனால் அந்த பறவையை கொண்டாந்து கொடுக்க வைக்கிறாரு. நான் சொல்கிறேன், யார் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களோ அவங்கள கொண்டாந்து கொடுக்க வைப்பார் ஆண்டவர். ஆமேன். கர்த்தர் கட்டளையிட நிற்கும், அவர் சொல்ல ஆகும். ஆகவே பாருங்க, எலியா நல்லா சாப்பிட்டுட்டு அந்த ஆற்றில் இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ ஆகாப் ராஜா பாருங்க, அவன் ஒரு மோசமான ராஜான்னு சொன்னேன் இல்லையா? அவன் எலியாவை தேடுகிறான். இப்போ பாருங்க, 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. உம்மை தேடும்படி என் ஆண்டவன்னா ராஜா மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அதாவது இந்த எலியா எங்கே இருக்கிறான்னு தேடுறதுக்காக பாருங்க, அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளின் இடத்திலும் எல்லா ராஜ்யங்களின் இடத்திலும் ஆட்களை அனுப்பிட்டானா பாருங்க. இந்த ஆகாப் ராஜா எங்கே இருக்கிறான், அவனை தேடி கொண்டு வாங்க. அவன் சொன்னதுனால தான் மழை பெய்யலை, அவனை ஆளை தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆளை விட்டு தேடுறான். ஜாதிகள் மத்தியில் தேடுறான், ராஜ்யங்களின் மத்தியில் தேடுறான். இப்போ பாருங்க, நீர் இல்லை என்று அவர்கள் சொன்னபோது அவன் அந்த ராஜ்யத்தையும் அந்த ஜாதியையும் உம்மை காணவில்லை என்று சத்தியம் வாங்கி கொண்டான். அவங்க வந்து தேடிட்டு வந்து சொல்றாங்க, எலியாவை நாங்கள் பார்க்கலங்க, எல்லா இடத்துலையும் தேடிட்டோம், எலியாவை காணோம். சத்தியம் பண்ணு, பார்க்கலன்னு சொல்லி சத்தியம் பண்ணு. பாருங்க எப்படிப்பட்ட ஆளாக இருந்துருக்கிறான் பாருங்க. ஏன்னா பார்த்துட்டீங்க, எங்கேயாவது ஒளிஞ்சுக்கங்க, ராஜா அவங்கள கொள்வதற்கு தேடுகிறாருன்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லி நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடலாம் அவனை, என்னை என் கண்ணுங்களுக்கு அவனை மறைச்சிடலாம். அதனால சத்தியமாக சொல்லுங்க, பார்க்கலன்னு சத்தியமாக சொல்லுங்கன்னு சத்தியம் வேற வாங்குறான் அவங்ககிட்ட. எவ்வளோ பொல்லாத ராஜா பாருங்க. இப்போ தேவன் வர்றாரு. தேவன் சொல்றாரு, நீ ஆகாபினிடத்தில் போய் உன்னை அவனுக்கு காண்பி அப்படின்னு சொல்லி எலியாவினிடத்தில் சொல்றார். 18வது அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி. அவன் தேடிட்டு இருக்கிறான். தேவன் சொல்றாரு, நீ போய் உன்னைய காண்பின்று.
சொல்கிறாரு. ஒரு அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒருத்தன் பாருங்க, ஆகாபோட இருக்கிறவன், அவன் தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். பாருங்க, அவன் சொல்கிறான் எலியாவை பார்த்துட்டு, ஐயோ உண்மையை பார்த்துட்டேன் நான் என்னைய ராஜா கேட்பானே, நீ பார்த்தையான்னு சொல்லி, அவனை பார்த்தையான்னு சொல்லி, நீர் அவனுடைய கண்களுக்கு முன்பாக வெளிப்பட்டர்னா உன்னையும் கொண்டுருவான் என்னையும் கொண்டுருவான், அவன் பொல்லாதவன் அப்படின்னு சொல்லி எலியாட்ட அவன் சொல்கிறான். பாருங்க, ஆனால் எலியா பயப்படவே இல்லை. எலியாவுக்கு எந்த பயமும் கிடையாது. அவன் கொல்ல தேடுற ராஜா தான். ஆனால் தேவன் சொல்லியிருக்கிறாரு, உன்னை போய் அவனுக்கு காண்பி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. ஆகவே அவன் என்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவ்வளோ தைரியமாக துணிச்சலா பாருங்க ராஜாட்ட வர்றான். வசனம் 18க்கு போங்க. 18ஆம் அதிகாரம் 18வது வசனம், 17லேருந்து வாசிக்கலாம். ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல. இப்போ எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கர்த்தருடைய கட்டளைகளை விட்டு பாகாலின் பின்பற்றினதுனால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாரும் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். கரெக்டாக சொல்கிறான் பாருங்க. அப்போ நான் இல்லை காரணம், நீயும் உங்கள் தகப்பன் வீட்டார் எல்லாரும் தான் காரணம். நீங்கள் தான் கர்த்தருடைய வார்த்தையை விட்டுட்டு பாகாலுக்கு பின்னால் போனீங்க, ஜனங்களும் உங்களை பின்பற்றி வந்தாங்க. இதுதான் பிரச்சனையே ஒழிய நான் ஜனங்களை என்ன செய்யலை, கலங்க பண்ணலை. நான் இன்னும் கர்த்தரோட தான் இருக்கிறேன். நான் இன்னும் கர்த்தரை விசுவாசிட்டு தான் இருக்கிறேன். நான் இன்னும் கர்த்தருடைய கற்பனையின்படி நடந்துட்டு தான் இருக்கிறேன். கர்த்தர் என்னைய கேரித்து ஆற்றங்கரைக்கு போக சொன்னார், அங்கே போய் தங்கியிருந்தேன். அப்புறம் சாரிபாத்துக்கு போக சொன்னார், அங்கே போய் ஒரு உதவி வீட்டில் போய் தங்கியிருந்தேன். கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் நான் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறேன். நீ தான் கெட்டு போன அப்படின்னு சொல்லி ராஜாவிட்டே என்ன செய்கிறான், எலியா பேசுகிறான். இப்போ 19லேருந்து வாசிக்கிறேன். இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்திலே கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்போதும் 2 காளைகளை என்னிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேலே வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் முதல்ல பேசுனதுக்கு ஒன்றும் பேச மாட்டேன்ட்டாங்க. இப்போ சொல்கிறாங்க இது நல்ல வார்த்தை அப்படிங்கிறாங்க. அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். 25வது வசனம். அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகராயிருக்கிறதுனால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றான். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தப்படுத்தி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. ஆள் இருந்தால் தானே சத்தம் வரும், ஆளே இல்லையே. இன்னைக்கு பாருங்க, கடவுள் இல்லாதவங்களை பார்த்து கடவுளே கடவுளே கடவுளேன்னு சொல்லி நினச்சிட்டாங்க ஜனங்க கூப்பிட்டு இருக்காங்க. எத்தனை பரிதாபம் பாருங்க. ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். அந்த காட்சி பாருங்க, உலகளாவிய ஒரு நிலையை மனம் திரும்பாத மக்கள் எப்படி கடவுளை அப்ரோச் பண்ணுறாங்க என்பதை அது காண்பிக்கிறது இல்லையா? 27வது வசனம். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே,
அவன் தியானத்தில் இருப்பான் அல்லது அலுவலாக இருப்பான். ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுறது, ஒருவேளை அவன் டாய்லெட் போயிருப்பான், அலுவலாக இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றான். எலியா நக்கலா பேசுறாரு. ஏன்னா எலியாவுக்கு நல்லா தெரியும் அப்படி ஒரு தேவனே இல்லை. ஜனங்களுக்கு பாருங்க, தேவன் என்னாருங்கிற அறிவு வந்துருச்சுன்னா வித்தியாசமான ஆட்களாக மாறிடுவாங்க. தேவன் என்னார்ன்ற அறிவு இல்லாதனால தான் பாருங்க அப்படியே 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறாங்க. வாழ்க்கையே பாருங்க அலசடிப்படுகிற வாழ்க்கையாக இருக்கிறது. சந்தேகப்படுகிறவன் நிலையற்று அலைகிற கடலின் அலைக்கோப்பாக இருக்கிறான் என்று நாம் வாசிக்கிறோம். பாருங்க அப்படிதான் இருக்குது. கர்த்தர் என்னாருங்கிற அறிவு இல்லைன்னா. 28வது வசனம், அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறி கொண்டார்கள். மத்தியான வேளை சென்ற பின்பு அந்திப்பலி செலுத்தும் நேரம் மட்டாக சன்னதம் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. 30வது வசனம், அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என்கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன்கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக. விளங்குதா? பெரிய பாஸ்டர் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு இல்லையா? இஸ்ரவேல்ங்கிற பேர் அது தேவன் கொடுத்த பேர். அந்த பேரை சொல்லும் போதே பரலோகம் கவனிக்கிறது, தேவன் அதை கவனிக்கிறார். கவனிங்க, அவர் கொடுத்த பேர். ஆகவே அதுக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க பலியின் மேல் தகன பலியின் மேல் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாம், பாருங்க ஜெபம் பண்றான், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்களெல்லாம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கம் பண்ண. எல்லாம் பாருங்க கர்த்தர் அவனுக்கு சொன்னதுனால அவன் அதை ஃபாலோ பண்றான். இது இவனா பாருங்க மேக்கப் பண்ண ஒரு காரியம் கிடையாது. கர்த்தர் இப்படிலாம் செய்ய சொன்னதுனால அப்படி செய்ய சொல்லியிருக்கிறான். இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்றான். ஜெபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் கூட இல்லை. அவங்க காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் கூப்பிட்டுட்டே இருந்தாங்களாம். சன்னதம் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு வாய்ஸ் இதுவும் வரல. எலியா எல்லாம் பலிபீடத்தெல்லாம் செப்பனிட்டு பலியை அங்கே ஏற்படுத்தி வச்சுட்டு பாருங்கள் ஜெபம் பண்ணுறான். நீங்கள் நான் வாசிக்கும் போது நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சிடுது ஜெபம். 1 நிமிஷம் கூட ஜெபம் பண்ணலை. என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்றான். 38வது வசனம், அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி, எல்லாரும் சொல்லுவோம் அக்கினி இறங்கி, கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலிலிருந்து தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அல்லேலூயா. இப்போதான் அது தெரியுது, பாகால் கடவுள் கிடையாது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் தான் மெய்யான தேவன். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் சொல்லி என்ன செய்கிறாங்க, கோஷம் போடுறாங்க. புதிய ஏற்பாட்டில் இந்த கர்த்தரே தேவன்றத வார்த்தையை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணால் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லலாம்.
எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம் 3 முறை. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். பாருங்க, இயேசுவே ஆண்டவர், கர்த்தரே தெய்வம். அப்படி சொல்லும்போது நல்லா கவனிங்க, இயேசுவே ஆண்டவர், கர்த்தரே தேவன் அப்படின்னு சொல்லும்போது மற்ற காரியங்கள் நம்மை, மற்ற தீமைகள் நம்மை ஆண்டு கொள்வதற்கு அங்கே இடமில்லாமல் போகிறது. அதனால அந்த அறிக்கை ரொம்ப முக்கியம். டெய்லி சொல்லணும், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என்னுடைய ஆண்டவர், இயேசுவே என் குடும்பத்தினுடைய ஆண்டவர், இயேசுவே என் தொழிலினுடைய ஆண்டவர், இயேசுவே என்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்தினுடைய ஆண்டவர். எல்லாரும் சொல்லுவோம் இயேசுவே ஆண்டவர். இன்னொரு முறை சொல்லுவோம் இயேசுவே ஆண்டவர். இன்னொரு முறை சொல்லுவோம் இயேசுவே ஆண்டவர். அப்படி சொல்லும்போது தீமைகளின் அரசாட்சி ஓடி போகிறது. பாருங்க, வியாதி அங்க ஆள முடியாது. ஏன்னா ஆரோக்கியத்தின் தேவன் இயேசுவே ஆண்டவராக இருக்கிறாரு. பாவம் அங்கே ஆள முடியாது. ஏன்னா பரிசுத்தத்தின் தேவன் இயேசு அங்கே ஆளுகை செய்கிறார் இல்லையா? பாருங்க, தரித்திரம் அந்த மனுஷனையோ அவனுடைய குடும்பத்தையோ ஆளுகை செய்ய முடியாது. ஏன்னா ஐஸ்வர்யத்தின் தேவன் இயேசு அங்கே ஆண்டவராக ஆளுகை செய்கிறார். அதனால தான் இயேசுவே ஆண்டவர்னு சொல்றது ரொம்ப முக்கியம். பாருங்க, தீமைகள் நம்மை ஆண்டு கொள்வது தேவனுடைய சித்தமே கிடையாது. நாம் தீமைகளுக்கு விடுதலையாகி சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் எல்லா நன்மைகளினாலும் நாம் ஆளப்படுவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால தான் தாவீது ஜெபம் பண்றான். அருமையான ஒரு வசனம், 119 சங்கீதம் 133 வசனம். உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஒரு அநியாயமும் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதேயும், ஆள ஒட்டாதேயும். அதாவது ஒரு அநியாயமும் என்னை ஆளக்கூடாது. பாவம் என்னை ஆளக்கூடாது, வியாதி என்னை ஆளக்கூடாது, தரித்திரம் என்னை ஆளக்கூடாது, பயம் என்னை ஆளக்கூடாது, சந்தேகம் என்னை ஆளக்கூடாது, சாபம் என்னை ஆளக்கூடாது, தீமைகள் என்னை ஆளக்கூடாது, ஒரு அநியாயமும் என்னை ஆளக்கூடாது. இருக்கிறீங்களா? என்ன அருமையான ஜெபம் பாருங்க. ஏன் ஏன் ஒரு அநியாயம் நம்ம ஆளக்கூடாது? ஏன்னா இயேசுவே ஆண்டவர். அவர் ஆண்டவராக இருக்கும்போது பாருங்க, மற்ற தீமைகள் நம்மை ஆளுவதற்கு அங்கே இடமே கிடையாது. நாம இடம் கொடுக்க கூடாது. நாம எப்படி இடம் கொடுக்காம இருக்கிறது பாஸ்டர்? அதுக்கு தான் இந்த அறிக்கை ரொம்ப முக்கியம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் இல்லையா? ஏசாயாவில் பாருங்க, ஏசாயா 9:6-7 வசனங்களை பாருங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இப்ப பாருங்க, இயேசு ராஜாவை பற்றி அவர் ராஜா என்பதை சொல்கிறான். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். அப்ப பாருங்க, இயேசு ஆளுகை செய்யும் போது அங்கே சமாதானம் ஆளுகை செய்கிறது. இயேசு ஆளுகை செய்யும் போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில முடிவில்லாத சமாதானம் ஆளுகை செய்கிறது. ஆண்டவர் காலையிலே சொல்லுவோம், அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். நம்முடைய குடும்பங்கள் பாருங்க முடிவில்லாத சமாதானத்தினால் ஆளுகை செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் இயேசுவே ஆண்டவர், கர்த்தரே தெய்வம். அன்னைக்கு பாருங்க, பாகால பின்பற்றி போனவங்க மனம் திரும்பி கர்த்தர்ட்ட வந்துட்டாங்க. ஒரு பெரிய அவங்க வழி விலகி போன அந்த பாவத்துக்கு நிவாரணம் உண்டானது. அந்த சர்வாங்க தகன பலி பாருங்க, அவருடைய பாவத்திற்கு நிவாரணமாக முடிந்தது. தேவன் அதை அங்கீகரித்தார். இப்போ மழை பெய்யணும். சாபம் நீங்கிடுச்சு, ஜனங்கள் கர்த்தரோட சேர்ந்துட்டாங்க. இப்போ மழை இல்லாத சாபம் அங்க இருக்கக்கூடாது, மழை பெய்யணும் இல்லையா? அதனால கர்த்தர் சொல்லிட்டாரு, ஏற்கனவே நான் தேசத்திலே மழையை கட்டளையிடுவேன்னு சொல்லிட்டாரு. இப்போ வாசி முடிப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 41வது வசனம் பாருங்க. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நிற்போம், போஜனம் பண்ணும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். அதான் கவனிங்க, மழை பெய்யறதுக்கு அறிகுறியே இல்லை. நல்லா கவனிங்க, விசுவாசம்னா என்றதை நல்லா கற்றுக்கொள்ளணும். அற்புதமான பாடம் பாருங்க. மழை பெய்யறதுக்கு அறிகுறியே இல்லை, ஆசீர்வாதம் உண்டாவதற்கு அறிகுறியே இல்லை. ஆனா தேவன் சொல்லிட்டாரு, மழையை கட்டளையிடுவேன்னு சொல்லிட்டாரு. இப்போ
தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறான்? கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் சூழ்நிலையை அவன் பார்த்துருந்தான்னா மழை பெய்யுன்னு சொல்லவே முடியாது. பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா தேவன் சொல்லிட்டாரு மழையை கட்டளையிடுவேன்னு சொல்லி. ஆகவே சூழ்நிலை அல்லது அந்த கண் பார்க்கக்கூடிய ரீதியிலே சாத்தியமே இல்லை என்கிற நிலை இருந்தாலும் பாருங்க, தேவன் சொல்லிட்டாரு, அது கண்டிப்பா நடக்கும். ஆகவே அதை விசுவாசிச்சு சொல்லுகிறான், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. விசுவாசம் அதுதான் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் சொல்லணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு எகென்ஸ்டாக பேசக்கூடாது. என்னங்க ஒரு மேகத்தையும் காணோம், மழை எங்கே பெய்ய போகுது, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு ஆனால் எங்கே பெய்ய போகுது, இப்படி பேசணுன்னா பாருங்க, பெய்ய போகிற மழையும் பெய்யாமல் போயிடும். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறாமல் போயிடும். கர்த்தர் சொல்கிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும்னா அதுக்கு சாதகமான அறிகுறிகள் இல்லாவிட்டாலும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. தேவன் சொன்ன வார்த்தையை சொல்லுங்க. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லுங்க. குடும்பத்தில் பெரிய சமாதானம் உண்டாகும். இப்படி பாருங்க, ஆசீர்வாதங்கள் இப்படி தான் நம்ம சுதந்திரிக்கிறோம். இப்போ இவன் சொல்றான் பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது அப்படிங்கிறான். 42வது வசனம். ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா, இப்போ பாருங்க, கர்மேல் பர்வத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து, அப்படின்னா என்ன? ஜெபம் பண்றான்னு அர்த்தம். இப்ப சொல்லிட்டான் பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டான். இப்போ ஆண்டவரே மழையை பெய்ய பண்ணும் அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்துல சிகரத்தில் ஏறி பணிந்து பாருங்க, முகம் முழங்காலில் படுற மாதிரி குனிஞ்சு கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்கிறான்? ஜெபம் பண்ணுறான். இப்போ 43வது வசனம். தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். இதுதான் விசுவாசம். அறிகுறியே இல்லை, இல்லை கர்த்தர் சொல்லிட்டாரு, கண்டிப்பா நடக்கும், நீ போய் பாரு. 7 தரம் போய் பாரு அப்படிங்கிறான். 7ஆம் தரம். இந்த 7னாலே கொஞ்சம் வேதத்தில் பாருங்க, அது ஒரு பூரணத்தை காண்பிக்கிறது. நாகமான் பாருங்க, 7 முறை முங்கினானா, 7வது முறை முங்கி எழுமுனானா சுத்தமாயிட்டானா, குஷ்டரோகம் நீங்கி சிறு பிள்ளையின் மாம்சம் போல ஆயிடுச்சான். இங்கேயும் அந்த 7 வருது பாருங்க. 7 முறை போய் பாரு. 7ஆம் தடவை போய் பார்க்குறான். இதோ 44வது வசனம். சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது. கவனிச்சிங்களா? சொன்னாதான் காரியங்கள் நடக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு உகந்த வார்த்தையை நாம் என்ன செய்யணும்? பேசணும். பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறதுன்னு எலியா சொல்லணும். தேவன் சொல்லிட்டாரு மழையை கட்டளையிடுவேன்னு. ஆனா எலியா என்ன செய்யணும்? பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறதுன்னு சொல்லணும். நாம சொல்லி என்ன பிரதர் ஆக போகுதுன்றாங்க. எலியா அப்படி சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் நடந்திருக்காது. எலியா தான் சொல்றான் பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படும் சொல்லி. உள்ளங்கை அளவு சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, ஆகாபுக்கு முன் ஓடினான். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது பாருங்க. அவன் குதிரையில போறான், இவன் கர்த்தருடைய பலத்தினால அந்த ரதத்தையும் முந்திட்டு ஓடுறான். கர்த்தர் கொடுக்குற பலன் எவ்வளவு அதிகம் என்பதை யோசித்து பாருங்க. ஏன்னா மழை வர்றதுக்கு முன்னாடி ஊர் போய் சேரணும்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம், பெருமழை உண்டாயிற்று. அப்போ எலியா பண்ண ஜெபங்களுக்கு பதில் வந்தது. இப்போ ஒரே வேத பகுதியை பாருங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16 பாருங்க. யாக்கோபு 5:16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. எத்தனை பேருங்க நீதிமான்கள்?
உங்களுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஆம்பிளிஃபைட் பைபிளில் விளம்பரம் சொல்லப்பட்டிருக்கிறது, மேக்ஸ் ட்ரெமண்டஸ் பவர் அவைலபிள் டைனமிக் இன் இட்ஸ் ஒர்க்கிங். அதாவது நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா, நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறதுனால, நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிறதுனால, நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா உங்கள் ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது, அபார வல்லமை இருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. இப்போ 17வது வசனம், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தோம், மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க, முடிக்க போகிறேன். சொல்லப்பட்டிருக்கிறது, எலியா விசேஷமான தீர்க்கதரிசியாக இருந்தபடினால அவன் ஜெபத்துக்கு பதில் வந்தது. அப்படி சொல்லலை, அவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தானா. அதாவது உங்களுக்கும் எலியாவுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலியாவை காட்டில் நீங்கள் பெரிய ஆட்கள், அப்படி கர்த்தர் சொல்கிறாரு, நான் சொல்லலை. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களிலே யோவான் ஸ்நானகனை பார்க்கலும் பெரியவன் ஒருவனும் இல்லை, ஆனாலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவன் என்னப்படுவான், அவனை பார்க்கலும் பெரியவனாக இருக்கிறான்னு போட்டிருக்கு. அப்போ நாம் எலியாவை காட்டிலும் மோசையை காட்டிலும் பெரிய ஆட்களாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை அந்த இடத்துக்கு உயர்த்தி இருக்கிறாரு. இயேசு நம்மை அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ எலியாவினுடைய ஜெபத்துக்கே பதில் வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், நிச்சயமாக உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரும். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். எல்லாரும் சொல்லுவான், தேவன் என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவான், தேவன் என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவான், தேவன் என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாம் தயவுசெய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எலியாவின் தேவனே, நீர் எங்களுடைய தேவனாக இருக்கிறபடி ஆளுமைக்கு நன்றி. கர்த்தாவே, எலியா எங்களைப் போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தோம், கருத்தாய் ஜெபம் பண்ணினான், உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் வந்தது என்று நாங்கள் பார்க்கிறோமே. நாங்களும் வசனத்தின்படி கருத்தாய் ஜெபம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, கருத்தாய் ஜெபம் பண்ணுகிறது மட்டுமல்ல, பதிலை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தாவே, எல்லா ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிறீர், நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் எழுதியிருக்கிறபடி எங்களுடைய எல்லா ஜெபங்களுக்கும் நீர் பதில் கொடுக்கிறீர் என்று விசுவாசித்து நாங்கள் நம்மை துதிக்கிறோம். பதில்களை கர்த்தாவை எதிர்பார்க்கிறோம், பதில்களை விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்கிறோம். பதில்களை தந்து கர்த்தாவே எங்களுடைய ஜெபங்களை கர்த்தாவே நீர் நிறைவேற்றி தருகிறீர். ஜெபங்களுக்கு கர்த்தாவே பதிலை அனுப்பி தருகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.